வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பேசிக் கார்டனிங் டூல் ஃபார் டெரஸ் கார்டனிங் பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாயிலில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் ப்ளஸ் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டிங் டூல்னால் ஒன்றும் இல்லைங்க, பொதுவாக வந்து நம்ம பிரான்ச்சை கட் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டர் மாதிரியே ஒரு டூல் இருக்கும். அதுதாங்க கட்டிங் டூல்னு நான் வந்து ஒரு டெர்மினாலஜியாக சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1ல் சாயில் ப்ளஸ் கட்டிங் டூல் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல் வந்து நம்ம வாட்டருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வாட்டர் எப்படிலாம் வந்து நம்ம செடி மேலே வந்து அடிக்கலாம், அதாவது இன்டோருக்கு அவுட்டோருக்கு அடிக்கலான்னு தான் நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுஸுங்க. க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீ சைஸான க்ளவுஸுங்க. நல்லா வந்து யார் வேணாலும் போடலாங்க. நல்லா வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேல் சர்ஃபேஸ்லாம் நல்லா ஹார்டாக இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு முள் செடியோ ஒரு கேக்டஸ் பிளான்ட்டோ நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அன்னாசி பழத்தோட மேல் பகுதி இருக்குது. இதை நான் எப்படி தொடுறேன்னு பாருங்கள். தொட்டோன்னே எனக்கு ஒன்றும் ஆகலை. நல்லா வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கையில் கொடுக்குது. இந்த மாதிரி இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. நம்ம செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து ஏதாச்சும் அலர்ஜி, எனக்கு மண்ணை தொட்டாலே வந்து கையில் வந்து புண்ணு வரும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் தொடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சேஃப்டி ப்ரொடக்ஷனாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா மண்ணையும் தொட்டு பார்த்தா நல்லா ஈஸியாக அள்ளுற மாதிரி இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்கச்சருங்க. இந்த சீக்கச்சர் வந்து நம்ம பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணுறதுக்கும் கட்டிங்ஸை கட் பண்ணி நம்ம ஒரு பாட்டில் வந்து வைக்கிறதுக்கும் இந்த சீக்கச்சர் யூஸ் ஆகுதுண்ணே. இந்த சீக்கச்சர் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேண்டில் வந்து நல்லா தரவாக செக் பண்ணுங்க. ஹார்டாக இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் லோ குவாலிட்டினா சீக்கிரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீக்கச்சரை எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லாண்ட் கட்டாக கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பிரான்ச்சஸ் டக்குன்னு வெட்டும். நேரு கட்டு வைக்கணும்னா கொஞ்சம் இதாகும், ஸ்ட்ரகிள் ஆகும். ஸ்லாண்ட் கட்டு சப்போஸ் இதோட நல்லா திக்காக உள்ளதை நீங்கள் வெட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிறத வெட்டினீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளேடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஹார்டான பிரான்ச்சஸை. நெக்ஸ்ட் சிசரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளாரு அல்லது ஒரு இலையை வந்து கட் பண்ணுறதுக்காக சிசர் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கார்டனிங் யூஸ் பண்ணுவோம். சிசரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிசர் வந்து நம்ம லோ குவாலிட்டியில் எங்கள் லோக்கலில் எங்கே கிடைக்குதோ அது வாங்கிக்கலாம். ஆனால் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு இது எப்படி கட் ஆகிறது மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஜாஸ்மின் ஃப்ளார் இருக்குது. அதை சும்மா ஜஸ்ட் கட் பண்ணுறேன், எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக உள்ளதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரோவலுங்க. இந்த ட்ரோவலோட வேலை பார்த்திங்கன்னா மணல் எடுக்கிறதுக்கும் அப்புறம் நம்ம எரு அல்லது கொக்கோபீட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. முடிஞ்சால் என்னோடய வாங்கின லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டெமோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரோவல் இருக்குது. இந்த ட்ரோவலை எடுத்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். பொதுவாக வந்து இந்த ட்ரோவலை வந்து இன்டோர் கார்டனிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் கையில் வந்து மணல் எடுக்கிறீங்கன்னா கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம மணலை வந்து ஒரு பாட்டில் ஃபில் பண்ணும்போது ஈஸியாக வந்து உள்ளார செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எரு, கொக்கோபிட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக வந்து எடுத்து நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ட்ரோவலை பொறுத்த வரைக்கும் பிக் சைஸு, லாங் சைஸுன்னு 2 இருக்குது. அதாவது லாங் ட்ரோவல் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ரோவலை யூஸ் பண்ணி அழகாக வந்து ரோஸோட சென்ட்ரு பார்ட்டில் உள்ள ரூட் பார்ட்டில் வந்து அழகாக வந்து நம்ம மணலை வந்து ஈஸியாக கொட்டுறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம மணலோ அல்லது எரு, கொக்கோபிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து ரூட்டுக்கிட்ட நம்ம ஃபீட் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் வீடுங்க. இந்த கார்டன் வீடோட வேலை என்னென்னா, நம்ம ஒரு பிளான்ட் இருக்குன்னா பிளான்ட்டோட ரூட் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்டன் வீடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பாட்டில் இருக்கிற பிளான்ட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். சப்போஸ் நம்ம கையால் வந்து எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரொம்ப வந்து சிக்கலாக, அதாவது இடுக்கு உள்ள ஏரியாவில் இந்த கார்டன் வீடு வந்து அழகாக வந்து ஈஸியாக பண்ணி உள்ளார போய் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரூட்டை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கார்டன் வீடரை வந்து யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வந்து வீடை வந்து எடுத்து தூரம் எரிஞ்சிடலாங்க. அதனால தாங்க இந்த கார்டன் வீடர் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து வீடு மட்டும் எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து நம்ம சீடுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த கார்டன் வீடர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஹேண்ட் ரேக்குங்க. இந்த ஹேண்ட் ரேக்கு பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து வீடு எடுக்கிறது அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 பர்பஸ்ஸு. மெயினாக வந்து நம்ம களை எடுக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா தான் நம்ம அதாவது எருவை வந்து மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுற்றிலும் உள்ள களையை வந்து கையில் எடுக்கிறதோட இந்த மாதிரி ஹேண்ட் ரேக் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபோர்க்குங்க. இந்த ஹேண்ட் ஃபோர்க்கை வச்சு நல்லா வந்து ஒரு ஹார்டான சாயிலை வந்து நல்லா உடச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹேண்ட் ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1 இன்ச்சுக்கு இறக்கி ஒரு டிஸ்ட் அடிச்சிங்கன்னா போதும், நல்லா உடஞ்சிரும். நான் வாங்கின டூல்ஸோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.